14/2/2025 அன்று திடீரென்றுக்கு இவருக்கு உடம்புக்கு சுகவீனமாக ஆகிவிட்டது. திடீர்னு பிரச்சனை உடம்புல. உடனே கொண்டு போய் ஜெமல்லி அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டல்ல ரோம்ல கொண்டு போய் இவர் அட்மிட் பண்ணாங்க. ஏற்கனவே இவருக்கு ஒரு சின்ன பிரச்சனையாகி இவருடைய நுரையீரலுடைய ஒரு பகுதி ஏற்கனவே அகற்றப்பட்டு விட்டது. ஆனால் இப்போது இவருக்கு நுமோனியா என்ற நுரையீரல் தொற்று நோய் வந்து 2 நுரையீரலும் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு விட்டது. டாக்டர்கள்லாம் ரொம்ப இவர் உயிரை காப்பாற்றுவதற்காக போராடி இவருக்கு பெரிய சிகிச்சை அளித்தார். உலகத்திலேயே மிகப்பெரிய சிகிச்சை என்று தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட சிகிச்சை அளித்து வந்தார்கள். ஆனால் கொஞ்சமாக 2 நுரையீரல்களும் செயலுக்கு துவங்கி இவருக்கு ஆக்சிஜன் வந்து பிராணவாயு என்பது ரொம்ப ஹெவியாக கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதன் விளைவாக என்ன ஆச்சு அப்படின்னா இவருக்கு பிளட்ல வந்து பிளாட்லெட் கவுண்ட் பூரா ரொம்ப கம்மியாக போச்சு. அப்போ இம்யூனிட்டி குறைஞ்சி போச்சு. திடீர்னு ஓரிரு நாட்களுக்கு முன்பு இவருடைய 2 சிறுநீரகங்களும் அப்படியே செயலிழந்து கொண்டே வந்து ஸ்டான்ஸ்டில்லா 0 ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைக்கு செயலிழந்து கொண்டே வருகிறாச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னா போப்பு பிரான்சிஸ் அவர்கள் ஏதோ சுயநினைவில் இருக்கிறாரு, நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் கூட ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில், ரொம்ப மோசமான கண்டிஷனில் தான் தொடர்ந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து வந்தார். எவ்வளவுதான் மிகப்பெரிய உலகளாவிய ஒரு பெரிய சிகிச்சை போப் பிரான்சிஸ் அவர்களுக்கு அளிக்கப்பட்டால் கூட அந்த சிகிச்சையெல்லாம் பலனளிக்காமல் போப் பிரான்சிஸ் அவர்கள் அகால மரணம் அடைந்து விட்டார். அவர் இறைவனடி சேர்ந்து விட்டார். இந்த போப் அவர்கள் 2013 போப்பாக இருந்து மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேவை செய்து வந்தார். அவர் தற்போது நம்மிடையே இல்லை. தற்போது போப் பிரான்சிஸ் என்பவர் ரோமன் கத்தோலிக்க சர்ச்சினுடைய 266வது போப்பாக கடவுளுக்கு சேவை செய்து வந்தார். தற்போதைய போப் பிரான்சிஸ் அவர்களுடைய உண்மையான பெயர் ஜோர்ஜ் மரியோ பெர்கோகிலியோ என்பது. இவர் அர்ஜென்டினா நாட்டைச் சேர்ந்த போனஸ் அயர்ஸ் என்ற நகரத்தில் கடந்த 17/12/1936 பிறந்தார். தற்போது திரு போப் பிரான்சிஸ் அவர்களுக்கு 88 வயது ஆகிறது. இவர் உலகெங்கிலும் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்களால் மட்டுமின்றி புராட்டஸ்டன்ட் அல்லது பெந்தகோஸ்தே, ஏன் முஸ்லிம், ஹிந்துக்கள் போன்ற இதர அனைத்து மதத்தினராலும் போற்றப்படுகின்ற மிகவும் எளிமையான நல்ல உள்ளம் கொண்ட, எப்போதும் உலக அமைதியை விரும்புகின்ற ஒரு எளிமையானவர். ஏழை மக்கள்பால் எப்பொழுதுமே அன்பு கொண்டவர். பல்வேறு மதங்களுக்குடைய எந்த வேறுபாடும் இருக்கக்கூடாது, மத சச்சரவு வரக்கூடாது என்ற வகையில் மத நல்லிணத்துக்காக வேண்டி தொடர்ந்து அரும்பாடுபட்டு பணியாற்றி கொண்டு வருபவர். அந்த வாட்டிகன் சிட்டி என்று தைபர் நதிக்கரையில் இத்தாலியில் உள்ள அந்த ஒரு சிறிய நகரம்தான் இந்த போப் அவர்கள் கோலோச்சுகின்ற ஒரு நகரம். இந்த வாட்டிகன் சிட்டி வந்து இண்டிபெண்டன்சி பெற்று சுதந்திரம் அடைந்த உலகில் உள்ள தனிய ஒரு சாவரின் இண்டிபெண்டன்ட் ஸ்மால் கண்ட்ரி, உலகத்திலேயே மிக சின்ன ஒரு நாடு என்னன்னா அது வாட்டிகன் சிட்டி தான். ஏன்னா இந்த வாட்டிகன் சிட்டி அப்படிங்கிறது மொத்தமே 121 ஏக்கர் பரப்பளவு தான் வாட்டிகன் சிட்டி இருக்கிறது. அதில் மொத்தம் எவ்வளவு பாப்புலேஷன் இருப்பாங்கன்னா 2025 மொத்தமே 500 பப்ளிக் தான் அங்கே இருக்காங்க. இந்த மாதிரி ஃபாதர்ஸு, பிரதர்ஸு, அந்த மாதிரி கார்டினல்ஸு, பிஷப் எல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா மொத்தமே 500 பேர் தான். அதில் 237 பேர் ஆண்கள், மீதி 263 பேர் வந்து பெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. போப்பு அவர்களுக்கு சம்பளம் உண்டா அப்படின்னா போப்பு அவர்களுக்கெல்லாம் சம்பளம் தரலாம். ஒரு மாதத்துக்கு $27,000 அவரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தரலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தற்போதைய அந்த போப்பு பிரான்சிஸ் அவர்கள் எனக்கு சம்பளம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நான் வந்து ஏழைகளுக்கு, மதத்திற்கு, கிறிஸ்தவ மதத்திற்கு சேவை செய்ய வந்திருக்கிறேன், நான் எனக்கு எதுக்கு சம்பளம், ஒன்றுமே வேணான்ட்டார். ஆனால் கூட அவர் தங்கக்கூடிய அரண்மனை, அங்கே சாப்பாடு, மற்ற இதர செலவு, பயணம், கார் எல்லாமே வந்து அந்த கத்தோலிக்க ரோமன் கத்தோலிக்க சர்ச்சு எல்லா செலவுகளையும் எடுத்துக்கொள்ளும். இவருக்கு சேலரி எதுவுமே கிடையாதுங்க. இவர் டில் டெத் வரைக்கும் இவர் போப்பாக இருக்கலாம் என்ற சூழ்நிலை தான் இருக்கிறது. ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாங்க அப்படின்னாங்கன்னா இவர் இன்கேப்பசிட்டி ஆகிட்டார். கடந்த 14/2/2025 முதல் அவரால் யார்ட்டையும் பேச முடியல, அவர் கடமை ஒன்றும் செய்ய முடியல. ஒரு முடமான ஒரு சூழ்நிலை மாதிரி தான் ஹாஸ்பிட்டலில் இன்பேஷன்லேயே இருக்கிறார், ஐசியூலேயே இருக்கார். அப்படின்னா கூட வேற போப்பு யாரையும் செலக்ட் பண்ண முடியாதுங்க. ஏன்னா அந்த கத்தோலிக்க மதகுருடைய அந்த விதி என்ன சொல்லுதுன்னா ஒரு போப்பு வந்து ரிசைன் பண்ணணும்.
அப்படி இல்லைன்னா இறந்துடணும். அதுக்கப்புறம் தாங்க அடுத்த போப் பண்ண முடியும். ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, அன்கான்ஷியஸ் இருக்காருங்காட்டி இன்னொரு புது போப்பை திறக்க முடியாது. ஏற்கனவே இந்த போப்பு பிரான்சிஸ் அவர்களுக்கு முன்னர் இருந்த போப்பு பெனடிக்ட் அவர்கள் அவர் தன்னுடைய பதவியை சில காரணங்களுக்காக அவர் மேலே புகார் கூறப்பட்டதால் அவர் பதவியை ரிசைன் பண்ணிட்டார். அவர் ரிசைன் பண்ண பிறகுதான் 2013 போப் பிரான்சிஸ் அவர்கள் பதவிக்கு வந்தார்கள். சரி, இப்போ 266 போப்பாக இருந்த திரு போப் பிரான்சிஸ் அவர்கள் நம்முடைய இல்லை, அவர் இறைவனடி சேர்ந்து விட்டார். அவருக்கு அடுத்து இப்போ அடுத்த ஒரு போப்பை எப்படிங்க செலக்ட் பண்றது அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு ப்ரொசீஜருங்க. அது எப்படி பண்ணுவாங்கன்னா, போப் பிரான்சிஸ் அவர்கள் இறந்து விட்டார், ஹாஸ்பிட்டலில் இறந்துட்டார் அப்படின்னா அவர் இறந்து விட்டார்னு டாக்டர் சர்டிஃபை பண்ணுவாங்க. இருந்தால் கூட அதை நம்பக்கூடாது. இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவருடைய பிலீஃப் நம்பிக்கை என்னன்னா, கேமர்டெங்கோ கார்டினல் என்ற ஒரு கார்டினல் இருப்பார். கார்டினல்னா போப்புக்கு கீழே உள்ள அடுத்த ரேங்க் அவர் கார்டினல். அவர் இந்த இறந்து போன போப் பிரான்சிஸ் அவருடைய உடல் பக்கத்தில் போய் போப் பிரான்சிஸ் போப் பிரான்சிஸ் போப் பிரான்சிஸ் என்று 3 தடவை அவருக்கு முன்னாடி அவர் காது பக்கத்தில் கூப்பிடுவார். அந்த 3 தடவையில் போப் பிரான்சிஸ் அவர்கள் ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னா அவர் இறந்து விட்டார் என்று சொல்லி இந்த கேமர்டெங்கோ கார்டினல் அவர்கள் டிக்ளேர் பண்ணுவார். அவர் இறந்துட்டாருன்னு டிக்ளேர் பண்ணுவார். அவர் இறந்து பண்ணணும், என்னதான் டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்தா கூட இந்த கார்டினல் அவர் டிக்ளேர் பண்ணணும். அப்படி போப் பிரான்சிஸ் அவர் இறந்து விட்டார் என்று கேமர்டெங்கோ கார்டினல் டிக்ளேர் பண்ண பிறகு போப் பிரான்சிஸ் கையில் ஒரு மோதிரம் இருக்கும். போப் என்பதற்கு அடையாளமாக சீல் வைக்கப்பட்ட அந்த ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவ சபையினுடைய சர்ச்சினுடைய சீல் வைக்கப்பட்ட ஒரு மோதிரத்தை பிரான்சிஸ் போப் பிரான்சிஸ் அணிந்திருப்பார். அந்த மோதிரத்தை கழட்டி மோதிரத்தை உடைச்சிருவாங்கன்னா தட் மீன்ஸ் போப் பிரான்சிஸ் அவர்கள் கன்ஃபார்மாக இறந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். உடனடியாக போப் பிரான்சிஸ் அந்த வாட்டிகன் அரண்மனையில் எங்கே இருந்தாரோ அவருடைய ரூமை சுத்தப்படுத்திட்டு ரூமை எல்லாம் நல்லா அடைச்சி சீல் பண்ணிடுவாங்க. அவர் ரூமுக்குள்ள யாருமே போகக்கூடாது, அடுத்த போப்பு தான் அந்த ரூமுக்குள்ள நுழையணும் அப்படிங்கிறது அர்த்தம். அதுக்கப்புறம் அந்த இவர் இருக்கார் இல்லையா, கேமர்டெங்கோ கார்டினல் இருக்கார் இல்லையா, அந்த கார்டினல் இவர் இறந்து விட்டார் என்று சொல்லி ரூமெல்லாம் சீல்லாம் வச்ச பிறகு காலேஜ் ஆஃப் கார்டினல்ஸ் இருப்பாங்க. காலேஜ் ஆஃப் கார்டினல்ஸ் கார்டினல்ஸ் என்பது போப்புக்கு அந்தஸ்துக்கு கீழே உள்ள மதகுரு. உலகெங்கிலும் அந்த கார்டினல்ஸ் இருக்கிறாங்க. அடுத்த போப்பு யார் என்று தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த கார்டினல்ஸுக்கு பேர் தான் காலேஜ் ஆஃப் கார்டினல்ஸ். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போ இருக்கிற போப் பிரான்சிஸ் அவர்கள் இறந்து விட்டார்கள், அடுத்த போப்பை நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவர் அந்த சீஃப் அந்த கார்டினல் தகவல் சொல்லிவிடுவார். அதுக்கப்புறம் இறந்த நாளிலிருந்து 9 நாட்களுக்கு வாட்டிகன் சிட்டியில் துக்கம் அனுசரிக்கப்படும். துக்கம் அனுசரித்து முடிஞ்ச பிறகு இறந்து 4 நாளுக்குள்ள அவருடைய அந்த ஃபியூனரல் இறுதி யாத்திரை தொடங்கி அவரை வாட்டிகன் சிட்டியில் உள்ள ஒரு அந்த மதகுருமார்கள் புதைக்கக்கூடிய ஒரு கல்லறையில் வைத்து புதைப்பார்கள். என்ன ஒரு இதில் ஒரு ஸ்கீம் அப்படின்னா 3 விதமான அந்த சவப்பட்டி வச்சுருப்பாங்க. நல்ல கோல்டு அந்த மாதிரி வச்சு ரொம்ப ஹையஸ்ட் ப்ரைஸ் உள்ள அழகான ஒன்று வச்சுருக்கோம். ரெண்டாவது சில்வரில் பண்ணி அது அடுத்த ரேங்க் வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு சவப்பட்டி இருக்கும். 3வது சாதாரணமாக ஒரு பிரான்ஸில் செஞ்சு ஒரு சவப்பட்டி வச்சுருப்பாங்க. இப்போ இறந்து போன திரு போப் பிரான்சிஸ் அவர்கள் எனக்கு இந்த ஹையஸ்டாக தங்க முலாம் பூசினது அல்லது வெள்ளியில் வச்சது அப்படிலாம் வேண்டாங்க, சாதாரண பிரான்ஸில் செய்யப்பட்ட அந்த சவப்பெட்டி, நான் இறந்து விட்டால் அந்த சவப்பெட்டி தான் எனக்கு பயன்படுத்த வேண்டும். ரெண்டாவது, இதுவரைக்கும் வந்த போப் அவர்கள் இறந்தால்னா எல்லாருமே வாட்டிகன் சிட்டியில் உள்ள மிக உயர்ந்த மதகுருமார்களை புதைக்கக்கூடிய கல்லறையில் சர்ச் பக்கத்தில் தான் பண்ணுவாங்க. எனக்கு அப்படி வேண்டாங்க, வாட்டிகன் சிட்டியை விட்டு வெளியே ரோம் நகரில் உள்ள சாதாரண மக்களை புதைக்கக்கூடிய அந்த கல்லறையில் தான் எனது பணத்தையும் அந்த சவப்பட்டையும் புதைக்க வேண்டும் அப்படின்னு ஏற்கனவே ரெக்வெஸ்ட் பண்ணிட்டார். அதன்படி இவருடைய அந்த சாதாரண சவப்பட்டியை ரோமுக்கு வெளியில் உள்ள அந்த கல்லறையில் தான் வைத்து அடக்கம் செய்வார்கள். இதெல்லாம் முடிஞ்சு ஒரு 15-20 நாளுக்குள் அந்த அடக்கெல்லாம் பண்ணி முடிஞ்ச பிறகு ஆக்சுவலி ஃபியூனரல் என்பது ஒரு 4 நாள் 5-6 நாளுக்கு நடந்துடும். 9 நாள் தான் துக்கம் அனுசரிக்கிறதுங்கிறது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 15 to 20 அந்த நாட்களில் இந்த கார்டினல் இன்ஃபார்ம் பண்ணதுனால, ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணதுனால, போப் இறந்து விட்டார், அடுத்த போப்பை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படி இன்ஃபார்ம் பண்ணதுனால உலகெங்கிலும் உள்ள அந்த கார்டினல்ஸ் எல்லாருமே சிஸ்டைன் சப்பல் அப்படின்னு ஒரு சர்ச் அங்கே இருக்கு, பெரிய ஒரு கத்தோலிக் சர்ச். அந்த சிஸ்டைன் சப்பல்ல கூடி சீக்ரெட் கான்க்ளேவ் அப்படிம்பாங்க. அந்த சீக்ரெட் கான்க்ளேவ் என்னன்னா அடுத்த போப்பை ரொம்ப ரகசியமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ப்ரொசீஜர். அதில் கூடுவாங்க. சீக்ரெட் கான்க்ளேவ்ல கூடி கார்டினல்ஸ் எல்லாம் ஓட்டெடுப்பு செய்வாங்க.
இப்போ அங்க வந்திருக்கிற அந்த அந்த கார்டினல்ஸ் எல்லாம் எப்படி அப்படின்னா, அதாவது 2025 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி உலகெங்கிலும் என்னன்னா 252 கார்டினல்ஸ், கத்தோலிக்க கார்டினல்ஸ் உலகெங்கிலும் இருக்கிறாங்க. அந்த 252 பேர்ல யாருக்கெல்லாம் 80 வயசு முடிஞ்சிட்டோ அவங்க ஓட்டு அளிக்கிறதுக்கு தகுதி இல்லை. அவங்க காலேஜ் ஆஃப் கார்டினல்ஸ்ல இருக்க முடியாது. 80 வயதுக்கு கீழே உள்ளவங்க மட்டும் தான் ஓடப்பட முடியும். அப்படி மொத்தம் இருக்கிற 252 கார்டினல்ஸ்ல 138 கார்டினல்ஸ் மட்டும்தான் ஓட்டளிக்க தகுதியானவர்கள். அவங்க எல்லாரும் வந்து இந்த சிஸ்டைன் சாப்பல்ல ஒரு சீக்ரெட் கான்க்ளேவ்ல கூடி அவங்க ஓட்டு போடுவாங்க. அந்த 138 கார்டினல்ஸ் வர்றாங்க இல்லையா, அதுல இந்தியாவில இருந்து ஒரு 4 கார்டினல்ஸ் அவங்களுக்கு தகுதி இருக்கு, ஓட்டளிக்க தகுதி இருக்குங்க. அவங்க வந்து ஓட்டு போடுவாங்க. எல்லாரும் செஞ்சது அது வந்து ஒரு சீக்ரெட் ஓட்டிங்க. கதவெல்லாம் மூடிக்கிறவாங்க. அந்த சிஸ்டைன் சாப்பல்ல கதவை எல்லாம் மூடிடுவாங்க. உள்ள யாரும் வெளியே போகுது, வெளியில எந்த தொடர்பும் இருக்காது வைங்களேன். டோட்டலா அப்படி லாக் பண்ணிடுவாங்க. வெளி தொடர்பே இருக்காது. ஒருத்தரும் போன் வச்சுக்க கூடாது, எந்த மீடியாவும் வரக்கூடாது, யாரும் கான்டாக்ட் பண்ணவே கூடாது. அப்படி கட் ஆஃப் ஃப்ரம் அவுட் சைட் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து சீக்கிரட்டா அந்த கார்டினல் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னா, வந்த 138 கார்டினல்ஸும் அடுத்த போப்பா நீங்க யார் வர விரும்புறீங்க அப்படின்னு கேட்பாங்க. யாராவது நான் நினைக்கிறேன் 2 பேர் 3 பேர் 4 பேர் சொல்லலாம், அல்லது யாரையாவது ப்ரப்போஸ் பண்ணலாம். அந்த மொத்த கார்டினல்ஸ் யாரெல்லாம் நிற்கன்னு சொன்னாங்களோ அவங்க போக, அவங்களை எலெக்ஷன் நின்ன உடனே மற்றவங்களாம் சேர்ந்து ஓட்டு போடுவாங்க. இது வந்து ஒரு ரவுண்ட்ல பெரும்பாலும் முடியறதில்லை, மல்டிபிள் ரவுண்ட்ஸ் போகும். எப்படின்னா, முதல் ரவுண்டில் ஓட்டு போடுறாங்க, யாரையுமே செலக்ட் பண்ணலைங்க. அதாவது எப்படின்னா 2/3 138 பேர் ஓட்டு போடுறாங்கன்னா அதில் 2/3 மடங்கு 2/3 மெஜாரிட்டி யாராவது ஒரு ஆளுக்கு வருதோ அவர் தாங்க நெக்ஸ்ட் போப். அப்படி வரல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல செலக்ட் ஆகல அப்படின்னா, வெளியே வந்து அந்த சிஸ்டைன் சாப்பலுக்கு வெளியே எல்லாம் கத்தோலிக்க கிறிஸ்தவமார்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிருப்பாங்க. அடுத்த போப் யார் பார்க்கணும் வெயிட் பண்ணிருப்பாங்க. ஆனா உள்ள எலெக்ஷன் ஓட்டு சீக்கிரட்டா போயிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 2/3 மெஜாரிட்டி யாருக்கும் வரல அப்படின்னா உடனே அந்த வெளியே வரும்படி அந்த பில்டிங்ல இருந்து வெளியே கரும்புகையை விடுவார்கள். நம்ம சாம்பிராணி புகையெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கரும்புகை வெளியே போகும்போது வெளியே உள்ள என்ன நினைப்பாங்கன்னா, ஆஹோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல யாரையும் செலக்ட் பண்ணல, 2/3 மெஜாரிட்டி யாருக்கும் கிடைக்கல அப்படின்னு நினைச்சுக்கிடுவாங்க. திருப்பி செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ஓட்டிங் நடக்கும், தேர்ட் ரவுண்ட் ஆஃப் ஓட்டிங். எப்பப்பெல்லாம் செலக்ட் ஆகலையோ அப்பெல்லாம் 2/3 மெஜாரிட்டி கிடைக்கலையோ அப்பெல்லாம் வந்து கரும்புகையை வெளியே அனுப்புவார்கள். கடைசியில் யாராவது ஒருத்தருக்கு 2/3 மெஜாரிட்டி கிடைச்சி வச்சுக்கோங்களேன், அவர் தாங்க அடுத்த போப். உடனடியாக இந்த கடைசி இந்த எத்தனாவது ரவுண்ட்ல ஒரு போப்பு செலக்ட் பண்ணப்பட்டு விட்டார், 2/3 மெஜாரிட்டி வந்துருச்சு அப்படின்னா வெளியே கரும்புகைக்கு போய் ஒயிட் ஸ்மோக்கை வெளியே அனுப்புவாங்க. அந்த சாம்பிராணி போட்டு ரொம்ப போட்டோம்னா புகையா வெளியே வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஒயிட் புகையை வெளியே அனுப்புவாங்க. அப்ப வெளியே கூடியிருக்கின்ற நபர்கள், ஓ யாரோ ஒரு கார்டினலுக்கு இப்போ போப்பாக வருவதற்கு 2/3 மெஜாரிட்டி கிடைத்து விட்டது அப்படின்னு வெளியே உள்ள தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லா கார்டினல்ஸும் ஒன்று கூடி அந்த ஏற்கனவே இருந்த இல்லையா கேமர்டங்கோ கார்டினல் அப்படின்காங்க இல்லையா, அவர் வந்து எலெக்ஷன்ல இந்த சோன்சோ கார்டினல் அவர்கள் அடுத்த கத்தோலிக்க கிறிஸ்தவருடைய அடுத்த போப்பாக எலெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி அந்த சிஸ்டைன் சாப்பலுக்கு வெளியே பால்கனியில் வந்து அங்கே கூடியிருக்கின்ற கத்தோலிக்க கிறிஸ்தவ பொதுமக்கள் முன்னாடி அடுத்த போப்பாக சோன்சோ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் என்று அறிவிப்பார். உடனடியாக அவருக்கு பின்னால் வந்த அந்த போப்பாக செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிற அந்த கார்டினல் அவர்கள் வந்து பொதுமக்களுக்கு, உலகெங்கிலும் உள்ள அந்த கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்களுக்கு ஒரு உரையாற்றுவார். அது மட்டும் இல்ல, எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக கூட இருக்கலாம், அவர் எந்த பெயரில் கூட இருக்கலாம். ஆனால் போப்பாக செலக்ட் பண்ணப்பட்ட பிறகு நீங்க ஒரு உங்களுக்கு விருப்பமான ஒரு பெயரை சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் விருப்பமான ஒரு பெயரை எடுத்துக்கலாம். அதில் இருந்த பிறகு அவர் எந்த பெயரை அவர் தேர்ந்தெடுத்தாரோ அந்த பெயரை சொல்லிதான் போப் சோன்சோ என்று அழைப்பார்கள். இதுதான் புதிதாக ஒரு போப்பை வந்து செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு முறை. ஏற்கனவே ஜோர்ஜ் மரியோ பெர்கோகாலியோ என்று அழைக்கப்பட்ட அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்த அந்த போப் அவர்கள் போப்பாக செலக்ட் பண்ணப்பட்டவுடன் தன்னை போப் பிரான்சிஸ் என்று மாற்றிக்கொண்டார். அதே மாதிரி புதிதாக செலக்ட் பண்ணக்கூடிய அந்த போப்பு கூட பெயரை எப்படி வேணாலும் அவர் மாற்றிக்கொள்ளலாம். இப்படி போப்பை செலக்ட் பண்ணுவாங்க. இந்த போப் என்பவர் தான் உலகெங்கிலும் உள்ள ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவருடைய சீஃப் மதகுரு. இப்படி சீஃப் மதகுருவாக 2013 இப்ப 2025 வரை மிகச் சிறப்பாக பணியாற்றி உலகெங்கிலும் உள்ள மக்களுடைய அன்பை பெற்று ஏழைகள் பால் மிகுந்த பாசம் கொண்டு மத நல்லிணக்கத்தை பேணி
ஒரு நல்ல உள்ளம் கொண்டு அமைதிக்காக வேண்டி பாடுபட்ட திரு போப் பிரான்சிஸ் அவர்கள் நம்முடைய இன்று இல்லை. அவர் இறைவனடி சேர்ந்து விட்டார். அவருக்காக இந்திய மக்களின் சார்பாக நாம் மனதார பிரார்த்திப்போம்.